இல்ல அவரு எனக்கு தெரிந்தவரை நான் பாக்குற வரைக்கும் மத்தியில் ஆள்ற கட்சியும் மாநிலத்தில் ஆள்ற கட்சியும் அவர் எதிராக அவருடைய அறிக்கைகள் இருக்கிறதா பாக்குறேன். இல்ல கூட்டணிக்குங்க திமுகவுக்கு எதிராக இருக்கிற கட்சிகள் தனித்து நின்று அவர்கள் வாக்குகளை வீணடிக்காமல் சிதறடிக்காமல் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் திமுகவுக்கு மாற்று சக்தி, அதற்கு ஆதரவளிக்க வேண்டும். பொதுவாக இந்த கட்சி அந்த கட்சி இல்லாம எல்லா கட்சிகளுக்கும் பொதுவாக நான் வேண்டுகோள் வைக்கிறேன். எங்க விருதுநகர் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் CM ராஜா அவர்களுடைய திருமணத்தில் கலந்துக்கிறதுக்காக கலந்துகிட்டு நாங்கெல்லாம் திரும்ப மதுரைக்கு செல்கிறோம். வேற எதுவும் கேள்வி இருந்தா நீங்க தான் கேட்கணும். பட்ஜெட் தமிழக அரசுக்கு எந்த விதமான அறிவிப்பும் இல்ல அப்படின்ட்டு. தமிழக அரசுக்கா? தமிழகத்திற்கு எந்த விதமான அறிவிப்பும் இல்ல. பெருசா வெளி மாநிலங்களுக்கு, அதாவது வட மாநிலங்களுக்கு, பீகார் உள்ளிட்ட வட மாநிலங்களுக்கு அதிக அளவிலான அறிவிப்பு இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுக்கு எந்த அறிவிப்பும் இல்லை அப்படின்னு நம்ம தமிழக நிதியமைச்சரும் அதாவது மத்திய அரசு பட்ஜெட் இப்ப இல்ல, நீங்க திமுக அங்க வைத்த மன்மோகன் சிங் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி நடந்துச்சு. 2004 இருந்து 2014 வரைக்கும் நடந்துச்சு. அதுலயே எனக்கு தெரிஞ்ச அளவு ஒரு 2-3 வருடங்கள் தான் தமிழ்நாட்டு பெயரை மென்ஷன் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 கோடி 120 கோடி கடைசி ஆண்டுல ஒரு 1300 கோடி இது மாதிரி அவங்க நிதிய தமிழ்நாட்டிற்கு தனிப்பட்ட முறையில் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடுங்கிற பெயரை 2004-14 அப்புறம் மத்திய நிதி அமைச்சரா திரு சிதம்பரம் இருந்த பெயர். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஒரு 2-3 ஆண்டுகள்ல தான் தமிழ்நாடுங்கிற பெயரே மென்ஷன் ஆயிருக்கு. அதுபோல பொதுவா மத்திய பட்ஜெட்டுங்கிறது எல்லா மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீடு தான். இதுல ஒரு மாநிலத்தை புறக்கணிச்சுட்டாங்கன்னு சொல்றது திமுக அந்த 21 ஆட்சிக்கு வந்த பிறகு எப்படி தேர்தல் வாக்குறுதி எல்லாம் செய்யாம செஞ்சுட்டாங்க மக்களை ஏமாத்துற மாதிரி டங்ஸ்டன் திட்டம் வர்றதுக்கு உறுதுணையா இருந்துட்டு அன்றைக்கே நினைச்சிருந்தா அவங்க இந்த திட்டம் கொண்டு வரலாமான்னு கேட்டப்ப அந்த திட்டம் வேணாம்னு சொல்லியிருந்தா முடிஞ்சிருக்கிற விஷயத்த இன்னைக்கு மத்திய அரசாங்கமே மக்கள் அதை விரும்பலன்னு தெரிஞ்சதும் அவங்களே வித்ட்ரா பண்றதும் அந்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் முயற்சியால் இது நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் அவர்கிட்ட சொல்லியிருந்தோம். கூட்டணி கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள்லாம் அந்த மக்களுடைய கோரிக்கைகளை சொன்னா அவரே நேரா பார்த்துட்டு அதை மத்திய அரசாங்கத்திட்ட அவர் தான் முழு முயற்சியா நாங்கெல்லாம் சொல்லியிருந்தாலும் அவர் தான் போய் அங்கேயே இருந்து அதை திரும்ப பெறுவதற்கான அனைத்து முயற்சிகள் செய்து பிரதமரும் அந்த துறை அமைச்சரும் அதை செய்தாங்க. அதுல எப்படி போய் இவங்க முந்திக்கிட்டு போய் அங்க சாலை வாங்கிட்டு மாலை வாங்கிட்டு ஒரு முதல்வருக்கு உடைய தகுதிக்கு ஒத்து வராத செயலாம் செய்யறாங்க கேலி கூத்தா. அது போல சும்மா நானும் இவங்களுடைய ஆட்சி சரியா இல்லாததுனால இவங்களால சரியான ஆட்சி செய்ய முடியாததுனால இவங்க இந்த 3 ஆண்டுகளாதான் இந்த குரல் தமிழ்நாட்டில் கேக்குது. மத்திய அரசு நிதி ஒதுக்கல, பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கல, தமிழ்நாட்டை பென்ஷன் பண்ணலன்னு. இந்த நிதி எல்லாமே எல்லா மாநிலங்களுக்கும் இயற்கையான கொடுக்கப்பட்ட நிதி தான். அதுல சில மாநிலங்களுக்கு பேர் மென்ஷன் பண்றாங்கன்னா அங்க ஏதாவது நிதி ஒதுக்கீடு இருக்கும், ஏதாவது ஒரு ஸ்கீம் ரொம்ப நாள் பெண்டிங் இருந்து கேட்டிருப்பாங்க, அதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கும். இது முழுக்க முழுக்க திமுக சொல்கிற வடிகட்டிய போய். இதே பாத்தீங்கன்னா 2014 இருந்து மாண்புமிகு மோடி அவர்கள் அரசாங்கம் இருக்கிற இந்த 10 வருடங்கள்ல பல முறை தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. பல முறை தமிழ்நாட்டு பெயர் இவங்க சொல்ற ஆசைப்படுற மாதிரி மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. குறிப்பு நான் வச்சு தானே கூட நிக்கிறது நான் பாத்துட்டு வந்தேன். அது இன்னொன்னு அந்த தமிழ்நாடு பெயர் மென்ஷன் பண்ணது நிக்கிறேன். இதுக்காக உட்கார்ந்து குறிப்பு எடுத்து அது மாதிரி திமுக சைட்ல இருந்து இந்த மாதிரி கோயில் வர்றப்ப 2004 இருந்து 14 2004 5, 2005 6, 2006 7 3 பட்ஜெட்டுகளுமே தமிழ்நாடு பெயரே இல்லை. நான் அதான் சொன்னேன். 2007-8 தமிழ்நாடுங்கிற பெயர் இடம்பெற்று அதுக்கு 54 கோடி நிதி கொடுத்திருக்காங்க. 2009-10 கிடையாது. 2010-11 200 கோடி நிதி அந்த தமிழகம் பெயர் இடம்பெற்று கொடுத்திருக்காங்க.
11-12, 12-13 ஆகிய நிதி நிலை அறிக்கையிலேயே தமிழ்நாட்டு பேரை மென்ஷன் பண்ணல. 13-14 7,500 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அது தேர்தல் வர்ற ஆண்டுல. அது அப்ப நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த திரு சிதம்பரம் அவர்களே நிதி அமைச்சராக இருந்தப்ப 10 ஆண்டுல 3 முறைதான் தமிழ்நாட்டு பெயர் மென்ஷன் ஆயிருக்கு. இதை எடுத்து பாருங்க. இது எந்த ஆட்சியிலுமே இப்படி ஒரு மாநிலத்தை எல்லா மாநிலம் இப்ப தமிழ்நாடு மாத்திரம் இல்ல, என்ன 28 மாநிலங்கள் பேர் இல்ல, 26 மாநிலம் பேர் இல்ல. யாரும் இந்த மாதிரி நொண்டி காரணங்கள் குற்றச்சாட்டுகள் சொல்லல. இன்னும் சொல்ல போனா மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 14-15 129 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கிருக்காங்க. 15-16 2,000 கோடி, 16-17 அதுக்கப்புறம் 2021 1 லட்சம் கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. 21-22 இப்ப ஒரு மாநிலத்தில் பெயர் இடம்பெறாதனாலே அந்த மாநிலத்துக்கு நிதி ஒதுக்கப்படலன்னு சொல்றது தவறு. ஒவ்வொரு வருடங்கள் ஒவ்வொரு மாநிலத்திற்கு இது போல இப்ப நம்மளுக்கே போன ஆண்டுல 1 லட்சம் கோடி வந்திருக்கு. கரெக்டா? அதனால இது இவங்க சொல்ற ஒரு பொய் குற்றச்சாட்டு. இது தனது தவறை மறைக்கிறதுக்கு இவங்க அடுத்தவங்க மேல குற்றச்சாட்டு. இதை ஒரு பெரிய குற்றச்சாட்டு இல்ல, மக்களுக்கு புரியும். எல்லா நிதியும் எல்லா மாநிலத்துக்கும் மக்களை போய் சேருது. நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகிக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில அந்த திமுகங்கிற இந்த தீய சக்தியை புரட்சி தலைவர் சொன்னது போல மக்கள் விரோத ஆட்சியை, ஒரு காட்டாட்சி, சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கிற ஆட்சி, மூளை முடுக்கெல்லாம் இங்க போதை மருந்து பழக்கம், போதை பொருள்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத இந்த ஆட்சிய, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சிய, விவசாயிகளுக்கு போராடுற அளவுக்கு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள் இப்ப கூட டாக்டர் ஜி ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி பழைய ஓய்வு திட்டம் சொல்லல, மக்கள் எந்த வேலை வேலைகள் எல்லாம் நிரந்தரம் பண்றேன்னு சொல்லிட்டு செய்யல. ஆசிரியர்கள் போராடுறாங்க, பகுதி நேர ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், எந்த துறையை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு போராடாம இருக்காங்க? மாற்றுத்திறனாளிகள் கூட போராடி அவர்கள் கூட அடக்குமுறை தேவைப்படுது, கைது நடவடிக்கை நடக்குது. இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் இருந்தப்ப எப்படி எல்லாம் போராட்டம் பண்ணாரு. இன்றைக்கு போராட்டம் பண்ணுவதையே மற்ற கட்சிகள், அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த கொடுமையான சம்பவத்துக்கு எதிராக எதிர்கட்சிகள் போராட்டம் பண்ண அரசியல் பண்றாங்கிறாங்க. இது இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு கேலிக்கூத்தான ஆட்சி நடைபெறுகிறது. பழனிசாமி 4 ஆண்டுல செய்த லீலைகள்னால மக்கள் கோபப்பட்டு திமுக திருந்தி இருக்குன்னு ஆட்சியை கொடுத்திருக்காங்க. ஆனா திமுக திருந்தவே மாட்டாங்கிற செயல்பாடு, மக்களை பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி விடலாங்கிற நம்பிக்கையில அவங்க இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யறாங்க. இன்றைக்கு யாருடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை. முதல்வர் குடும்பத்தை தவிர யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. கடுமை வள கொள்ளையை தட்டி கேட்கிற அதிகாரிகள், அரசு ஊழியர்கள் மற்றும் அனைத்தையும் காவல்துறையை சேர்ந்தவர்கள்ட்ட செயின் பறிப்பு, இந்த மாதிரி இன்றைக்கு எல்லாமே இதுவரை கேள்விப்படாத அளவுக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு கிடக்கு. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரேன்னாங்க. கூலிப்படைகளை தான் உருவாக்குற அளவுக்கு தமிழ்நாட்டை உருவாக்கி வச்சிருக்காங்க. இதுதான் உண்மை. 5000க்கும் 10,000க்கும் கொள்றதுக்கு இளைஞர்கள் போதை பழக்கத்துக்கு வேலை இல்லாம அடிமையாகி கூலிப்படைகளாக உருவாகி இருக்கிறதா இன்றைக்கு மிச்சம். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஏடிஎம்கே டிஎம்கே வருவாங்களா? இல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் அதுதான் திமுக வீழ்த்தக்கூடிய கூட்டணிங்கிறத எல்லா கட்சிகளும் புரிந்து வர்றாங்க. எங்களுக்கு அம்மாவுடைய தொண்டர்கள் இந்த கூட்டணியை வலுப்படுத்துவாங்க நம்பிக்கை இருக்கு. இன்னும் மற்ற கட்சிகள் யாரெல்லாம் திமுகவுடைய இந்த காட்டாட்சியை எதிர்த்து இன்றைக்கு அரசியல் செய்கிறார்களோ அவர்கள் எல்லாம் தனித்து நின்று தங்கள் வாக்குகள் பெறுவது மூலம் திமுகவிற்கு அது பலனாக அமைந்து விடாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்துகின்ற விதமாக அவர்களும் எங்க கட்சிக்கு, எங்கள் கூட்டணியில ஆதரவு தெரிவிக்கணும் நான் சொல்றேன். நடிகர் விஜய் தொடர்ந்து திமுக மீது தான் விமர்சனம் பாஜக ஒருவேளை அவரு கூட்டணிக்கு வருவதற்கான அழைப்பு விடுமா? இல்ல, அவரு எனக்கு தெரிந்தவரை நான் பாக்குற வரைக்கும் மத்தியில் ஆள்ற கட்சியும் மாநிலத்தில் ஆள்ற கட்சியும் அவர் எதிராக அவருடைய
அறிக்கைகள் இருக்கிறதா தான் பார்க்கிறேன். இல்ல, கூட்டணிக்குங்க திமுகவுக்கு எதிராக இருக்கிற கட்சிகள் தனித்து நின்று அவர்கள் வாக்குகளை வீணடிக்காமல் சிதறடிக்காமல் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் திமுகவுக்கு மாற்று சக்தி, அதற்கு ஆதரவளிக்க வேண்டும். பொதுவா இந்த கட்சி அந்த கட்சி இல்லாம எல்லா கட்சிகளுக்கும் பொதுவாக நான் வேண்டுகோள் வைக்கிறேன். யூகங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. திருப்பரங்குன்றம் பிரச்சனை இல்ல, ஏற்கனவே அன்றைக்கு நான் விருதுநகர் வந்த போய் கேட்டாங்க, சொன்னேன் ஏற்கனவே அங்க என்ன நடைமுறை இருந்துச்சோ அது தொடர்ந்து நடைபெறணும். இன்னொன்னு, சகோதரர்களாக வாழ்கிற அண்ணன் தம்பிகளாக இருக்கிற மாமன் மச்சான் என்று அழைத்துக் கொள்கிற இந்துக்களும் இஸ்லாமியர்களும் எந்தவித பிரச்சனை இல்லாம இருக்கணும். குறிப்பா நான் கேள்விப்பட்ட நேற்று மதுரையில டேவிட் அண்ணாதுரை எல்லாம் சொன்னாரு, அவரு திருப்பரங்குன்ற தொகுதியில அவருடைய வீடே இருக்கு. அவரெல்லாம் சொன்னது, அங்க உள்ள கட்சியை சேர்ந்தவங்க சொன்னாங்க, அங்க உள்ள பொதுமக்கள் இந்த பிரச்சனையை நாங்களே சால்வ் பண்ணிக்கிறோம், இந்துக்களும் முஸ்லிம்களை சேர்ந்த முக்கியஸ்தர்கள் அங்க உள்ள மக்கள் சொன்னது, நாங்களே சால்வ் பண்ணி வெளியில இருந்து தலையிடுறீங்க அப்படின்னு சொன்னதாக சொல்கிறார்கள். அதனால அங்கு உள்ள மக்கள் அதை புரிந்து கொண்டு சரிபடுவாங்கிறதா என்னோட நம்பிக்கை. குடும்ப அரசியல் பற்றி உங்களுடைய கருத்து? திமுகவுடைய குடும்ப அரசியல்ங்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டில் சினிமா துறை போன்ற எல்லா துறைகளிலுமே அவர்களுடைய ஆக்டோபஸ் கரங்கள் எல்லா துறைகளையுமே அவர்களை கண்ட்ரோல் பண்ணதுங்கிறது தான் உண்மை. இந்த ஆட்சி முடிவுக்கு வரப்போகுதுங்கிறது உண்மை. சட்டத்துக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் மசோதா தாக்கல் எதிர்கட்சிகள் எல்லாருமே அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. உங்களுடைய கருத்து? அந்த சட்ட வடிவத்தை நான் முழுசா பார்க்கல. இன்னொன்னு, பொதுவா மத்திய அரசு எதை சொன்னாலும் அதை எதிர்த்து பேசணுங்கிற அளவுக்கு தான் இன்றைக்கு இந்த இந்தி கூட்டணி கட்சிகள் இருக்கிறதுனால அதை நான் பார்த்துட்டு அதை படிக்கல, பார்த்துட்டு என்னுடைய கருத்தை நான் உங்களுக்கு உறுதியா தெரிவிப்பேன். மதவாத கட்சி இந்துக்கள் தத்துவத்தை மீறி முன்னிறுத்தி மற்ற கட்சியை குற்றச்சாட்டு சொல்றாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேக்குறீங்க. இப்ப திமுக என்ன கட்சி? இல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க என்ன மதவாத கட்சியா, மதவாதத்துக்கு எதிரான கட்சியா? மதவாதத்துக்கு எதிரான கட்சின்னா நம்ம தீபாவளிக்கு முதலமைச்சர் வாழ்த்து சொல்றது இல்லையே, மற்ற பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்றாரு, ஓகே. ஏன் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றது இல்ல? அப்படின்னா இந்துக்களுக்கு எதிரான கட்சியாகத்தானே பார்க்கணும். ஒரு சாராருக்கு எதிராக இருந்தாலே அது மதவாதம் தானே. இப்ப எப்படி பாஜக இந்துக்கு சார்ந்திருந்து அவங்க மற்ற இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரான கட்சின்னு இவங்க பிரச்சாரம் பண்றாங்க, பொய் பிரச்சாரம். உண்மையில அப்படி கிடையாது. பல மாநிலங்கள்ல பாஜக எல்லார் வாக்கையும் பெற்றுதான் அங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க. இன்னும் குறிப்பா சொல்ல போனா குஜராத்ல மோடி அவர்கள் சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் அங்க மத சண்டைகளே கிடையாது. அது கூட எப்படி எல்லாம் அங்க இருக்குன்னு தெரியும். அங்க இஸ்லாமியர்கள் அவருக்கு நிறைய வாக்களிக்கிறாங்க. ஆனா இங்க தமிழ்நாட்டுல திமுக எப்படி இந்த பட்ஜெட்ல தமிழ்நாடு பேரிடம்பல்ல தமிழ்நாடு ஒதுக்கிட்டாங்கன்னு ஒரு பொய் பிரச்சாரம் பண்ற மாதிரி அவர்கள் அரசியல் செய்யணுங்கிறதுக்காக, அவர்கள் பெரியாரோட பேரன்கள் மாதிரி காமிக்கிறதுக்காக அவர்கள் என்ன பண்றாங்க, பிஜேபியை மதவாத கட்சிங்கிறாங்க. என்ன மாதிரி பிரச்சனைகள் பண்ணிருக்காங்க? ஒண்ணும் இல்லையே. நான் கூட்டணியில் இருக்கேன் கேட்கல. இந்த 10-11 ஆண்டு ஆகுது மோடி ஆட்சியில என்ன அப்படி ஒரு மதத்திற்கு சார்பா என்ன நடந்துட்டு? ஒண்ணும் நடக்கலையே. இவங்க இந்துக்களுக்கு எதிராக செயல்படுறதுனால அது ஒரு மதவாத கட்சின்னு தானே நம்ம எடுத்துக்கணும். திமுக மதவாத கட்சி இல்லைன்னா பிஜேபி மதவாத கட்சி இல்லை. அதான் என்னுடைய கருத்து. 2026 தேர்தலில் பிரிஞ்சு வரக்கூடிய இந்த அதிமுக மிகப்பெரிய ஸ்ட்ராங்கா இருக்கு. அம்மாவுடைய தொண்டர்கள் எல்லாரும் பூர்வமான நடவடிக்கை எதுவும் இல்ல. அதுல ஒரு சிலர், பழனிசாமி போன்ற ஒரு சிலர் சுயநலத்தால பதவி வெறியால துரோகம் செய்து விட்டோமே மற்றவர்களுக்குங்கிற பயத்தினால அவர்கள், இன்னும் சொல்ல போனா 4 ஆண்டு ஆட்சியில் அவர்கள் திருவிளையாடல்களுக்காக வழக்குகள் வந்துவிடக் கூடாது. குறிப்பா பழனிசாமி மற்ற அமைச்சர்கள் மேல வந்த மாதிரி தன் மீது வழக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு மறைமுகமாக திமுகவோட ஒரு ஒப்பந்தம் வைத்திருக்கிறார். அதனாலதான் தேர்தலில் திமுகவுக்கு உதவி செய்கின்ற விதமாக அவர் தனித்து போட்டியிடுகிறார். அதுதான் உண்மை. அதனாலதான் அம்மா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், அம்மாவுடைய தொண்டர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து திமுகவை எதிர்த்து வீழ்த்தலாங்கிறது.
ஏன்னா திமுக கூட்டணியோட இருக்கிறப்ப அதிமுக தனியா என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு பலமாக இருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி. அதனாலதான் நான் சொல்றேன், அம்மாவுடைய தொண்டர்கள் அனைவரும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும். சார், திமுக அமைச்சர்கள் இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வந்து சொத்து குவிப்பு போடுறது கண்டனம் பண்ணிருக்காங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள்? அவர்கள் ஒன்றும் எல்லாம் யாரும் ஒன்றும் மகாத்மா காந்தி உத்தம புத்திரர்கள் எல்லாம் கிடையாதுங்கிறது தெரியுது. திமுக ஆதரவு தெரிவித்து தான் ஈரோடு இடைத்தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக வேட்பாளர் செல்லுங்க. இந்த இடைத்தேர்தலில் அவர் நிறுத்தாததுக்கு காரணம் பயம். 21 தேர்தலில் அவர் சரியா கூட்டணி உங்களுக்கு தெரியும், கூட்டணிகளை அமைக்காததுக்கு காரணம் திமுக ஜெயிச்சா பரவாயில்ல, அவர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருவோம். அதுக்கப்புறம் 24 சட்ட பாராளுமன்ற தேர்தலில் பழனிசாமி தெரியும் 3ஆம் இடத்துக்கு நான் தொகுதிக்கு போறோம், இது மத்தியில ஆள்ற பிரைம் மினிஸ்டருக்கான தேர்தல், இதுல மோடி அவர்கள் ஆட்சி வந்துடவிடக் கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக திமுகவுக்கு ஆதரவா வேட்பாளர் நிறுத்தினா திமுக வெற்றி பெறுவதற்கு உதவுவதன் மூலம் அவர் மேல வாக்குகள் வராம இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதுலதான் இரட்டை இலை இன்றைக்கு தவறாக பயன்படுத்தப்படுகிறது. அதனால நான் பல முறை சொல்லிட்டு வர்றேன், அங்கு உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் இன்றைக்கு இரட்டை இலை திமுகவின் வெற்றிக்காக பயன்படுத்தப்படுகிறது. அந்த சுயநல மனிதர்களை நீங்க அடையாளம் காட்டாம அவங்களுக்கு காவடி தூங்குனீங்கன்னா 26 தேர்தலுக்கு பிறகு பழனிசாமி அம்மாவின் இயக்கத்திற்கு மூடு விழா நடத்துவதற்கு தயாராகி வருகிறார். சரி.